சேப்பாக்கத்துல இருந்து வரேங்க. இது எங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்காக நான் இப்போ வந்திருக்கேங்க. எங்கள் தாத்தா பேர் எம்சி சம்பந்த முதலியார். 1943 266 ஏக்கர் சோழிங்கநல்லூர் இதில் வாங்கியிருக்காருங்க. அவர் எங்கள் தாத்தாக்கு 5 பசங்க. அதில் எங்கள் அப்பா வந்து 2வதா எம்சி சந்திரசேகரன் எங்கள் அப்பாங்க. 60 அவர் பாக பிரிவினை பண்ணிட்டார். அந்த சொத்தை ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோன்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காரு. அதுக்கான ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது. 1960க்கு அப்புறமா எங்கள் பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க 1981 வித்துட்டாங்க. வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பரில் ஃப்ராடுலண்டா 1988 நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. பட்டாவை 35 வருஷம் காலமாக அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை. அவங்க இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இல்லாமல், அவங்களுடைய வாரிசு சான்றிதழ் இல்லாமல் போனி கபூர் என்றவர் 2023 வாங்கினவங்க கிட்ட இருந்து வித்து அவங்களுக்கும் எந்த லிங்க் டாக்குமெண்ட்டுமே இல்லாம, சோழிங்கநல்லூர் தாசில்தார் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தவறுதலான போலி பட்டா வழங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. போனி கபூர் ஸ்ரீதேவி அம்மா நடிகை அவங்க இறந்ததுக்கான இறப்பு சான்றிதழ் இல்ல, வாரிசு சான்றிதழ். போனி கபூர் தான் கணவர், இவங்க பசங்கன்றதுக்கு வாரிசு சான்றிதழும் இல்ல. பட்டாவை வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதற்காக நான் வந்து இங்க கோர்ட்ல வந்து ஹைகோர்ட்ல வந்து ரிட்டு போட்டிருக்கேங்க. ரிட்டு போட்டதுக்கு எனக்கு 12 வாரம் கால அவகாசத்துக்குள்ள இந்த இதே மனுவை விசாரிச்சு இவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லும்படி சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கும் ஆர்டிஓ கிண்டிக்கும் நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காரு. இதற்கு இடையில இவங்க இந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதுதாங்க என்னுடைய கோரிக்கை. நான் எங்க தாத்தாவுடைய 5 பேர்ல ஒருத்தவங்களுடைய வாரிசு நானு, எங்க அப்பாது, எங்க அத்தையோடைய வாரிசு இவங்க 2 பேரும். நாங்க எல்லாருமே செங்கல்பட்டு கோர்ட்ல ஓஎஸ் கேஸ் போட்டிருக்கோம். நேற்று ஓஎஸ் கேஸ் அங்கே வந்திருக்குங்க. இன்ட்ரீமுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் போலி ஆவணம் மூலியமா இவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எல்லாமே தவறுதலான இதை சொல்றாரு. என்கிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா இருக்கு. ஆர்டிஐல சோழிங்கநல்லூர் தாலுக்கால டெத் சர்டிபிகேட்டும் வாங்கல, நாங்க லீகல் ஏர் சர்டிபிகேட்டும் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆர்டிஐல வழங்கியிருக்காங்க. போலி ஒரு நேம் டிரான்ஸ்பர் ஆஃப் பட்டா வித்தவுட் டெத் சர்டிபிகேட், வித்தவுட் லீகல் ஹேர் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே போனி கபூர் என்றவர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பண்றாருங்க. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த சொத்தை விற்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. மற்றபடி நீதிபதி கோர்ட்ல என்ன நியாயம் கிடைக்கிறதோ கிடைக்கட்டுங்க, பொறுமையா. இவ்வளவுதாங்க. வணக்கம். ஆமாங்க, இன்ட்ரீமுக்கு கேட்டிருந்தோம். நேற்று இன்ட்ரீம் கேஸ் வர நேரத்தில் இவங்க வந்து ரிட்டு இங்கே வருதுன்னு சொல்லி நேற்று கோர்ட்ல ஓப்பன் கோர்ட்ல செங்கல்பட்டில் சொல்லும் போது தான் எனக்கு தெரியும் நேற்று இங்கே ரிட்டு வந்துச்சு அப்படின்றதே. ரிட்டு இங்கே வந்தது நேற்று வந்தது எனக்கு தெரியாதுங்க. நேற்று அவங்க அதை சொல்லி தான் டேட் வாங்கியிருக்காங்க. திரும்பவும் செப்டம்பர் 22ன்னு சொல்லி டேட் வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் நீங்க வந்து சரியான வாரிசு இல்லை, தவறான விஷயத்த சொல்லி இது பண்றீங்க. நேரடியான வாரிசு கிடையாது, 2வது மனைவியோட வாரிசு. ஆமா, எங்க அம்மா வந்து 2வது மனைவி தாங்க. முதல் மனைவி வந்து அவங்க கோர்ட் நிர்ணயத்தப்படி ஜீவனாம்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் வாழ்ந்ததுக்கான வாக்காளர் பட்டியல்ல ஒரே வீட்டு அட்ரஸ்ல சொந்த வீடு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அந்த வீடு இருக்கு. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களுடைய சொந்தக்காரங்களையும் நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன், அவங்களையும் கேட்கலாம். யார் எல்லாம் டிஃபெண்டன்ஸோ எல்லாருமே இப்ப கோர்ட்ல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. இவர் எல்லாமே போனி கபூருடைய அவங்க சார்பா சொல்றது எல்லாமே தவறு. எதற்கும் ஆதாரம் இல்லை. என்கிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரம் ரிஜிஸ்டர்டாவே எல்லா டாக்குமெண்ட்ஸும் வித் நம்பரோட எல்லாமே இருக்கு. நான் ஒரு செட்டு ஃபுல்லாவே எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஈசிஆர்ல 4 ஏக்கர் 18 சென்ட் அந்த அம்மா கிரயம் பெற்றிருக்காங்க. 75 கிரவுண்ட். அதுல எங்களுக்கு 5 பேர் வாரிசா 50 கிரவுண்ட் வரணும். மீதி 25 கிரவுண்டை பத்தி என்கிட்ட டாக்குமெண்ட் இல்ல, பட்டா இல்ல. எம்சி சம்பந்த முதலியார் பேர்ல தான் பட்டா இருக்கு. இவங்க பெயர் மாற்றம் பண்ண பட்டாவை கூட எம்சி சம்பந்த முதலியார் பேர்ல இருந்து பெயர் மாற்றம் பண்ணல. அதுவும் ஒரு ஃப்ராட் பண்ணிருக்காங்க. இத ஃப்ராட் பண்ணதே அவரு ஹைவேஸ்ல 1,88 லட்சமோ 87 லட்சத்துமோ கரெக்டா அந்த பணத்தையும் இவர் வாங்கியிருக்காரு. அதுவும் அதுக்கு இப்ப அடுத்த வாரம் ரிட்டு போட போறேன். அதுவும் போனி கபூர் ஏமாத்தி தான் வாங்கியிருக்காரு. அதுக்கான ஆவணமும் என்கிட்ட இருக்கு. அவர் சொல்லியிருக்கிற அந்த நேற்று அந்த இதுக்கு வந்து நான் திரும்பவும் இதுக்கு வந்து இப்போ தாம்பரம் தாசில்தார்ல இருந்து எனக்கு வரட்டும் சம்மனு, என்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரொடியூஸ் பண்றேன். கபாலி தியேட்டர் கேஸ் நான் ஜெயிச்சிருக்கேங்க. எங்க வாரிசு சான்றிதழ் மூலியமா எங்க கபாலி தியேட்டர் கேஸ் எங்க பெரியப்பா பையன் எல்லாருமே எனக்கு அமிக்கபிளா எனக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க.
இது வந்து என்ன நேத்து போட்டிருக்காங்கன்னா இப்ப 4 வாரம் காலத்துக்குள்ள விசாரிக்கும்படி சொல்லி டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. மெரிட்ஸ் படி விசாரிக்கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது நான் இப்ப எனக்கு 12 வாரம் போட்டிருக்க மாதிரி அவங்களுக்கு 4 வாரம் போட்டிருக்காங்க. அதுக்கான மெரிட்ஸ் அவங்க விசாரிக்கட்டும். ஆமாங்க, கண்டிப்பா அவங்களுடைய பேரண்ட் டாக்குமெண்டே தவறு. அதை வித்தவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு வித்தது தவறா மாத்தி வித்ததுனால அவங்களால அங்க எதுவும் பண்ண முடியாது. எங்க 5 பேருக்கு சொந்தமான சொத்தை, எங்க தாத்தாவுடைய சொத்துங்க, 5 பசங்களுக்கு சொந்தமான சொத்தை ஒருத்தங்க மட்டும் ஏமாத்தி வித்துட்டாங்க. பாதிக்கப்பட்ட மீதி 4 பேர் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். ராணியம்மாள் எங்க அத்தை ஒருத்தங்க மட்டும் அவங்க ஷேரை வித்துட்டாங்க. ஆமா சார், அதுலதான் பிரச்சனையா இருக்கு. 5 பேருக்கு சொந்தமான சொத்தை ஒருத்தங்க மட்டும் வித்துட்டாங்க சார். ராணியம்மாள் என்ற வாரிசு மட்டும் வித்துட்டாங்க. மீதி 4 பேருமே இப்ப நாங்க ஃபைட் பண்றோம். 4 பேருமே எல்லாருமே ஒத்துக்குறாங்க. எங்களுக்கு பங்கு வரணும்னு சொல்லி இப்ப ஓஎஸ்ல எல்லாருமே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. ஆமா, மொத்தமா தான் வித்துட்டாங்க. 4 ஏக்கர் 18 சென்ட்டும் ஒருத்தங்களுக்கு சொந்தம் கிடையாது. 5 பேருக்கு சொந்தமான இடம் தான். பேரண்ட் டாக்குமெண்ட் ஸ்ரீதேவி அம்மா வாங்கினது தவறுதலா பார்த்து வாங்கியிருக்காங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே பிரஸ் கிளப்ல கொடுத்துருக்கீங்க, அதே மேட்டர் தான் இப்பவும் சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு? இப்ப ரிட்டு நான் போட்டிருக்கேன் பட்டா கேன்சலேஷனுக்கு 24180 of 2025 சொல்லி ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கேன். இதுக்கு 12 ஆர்டர் போட்டிருக்காங்க. 12 வாரம் கால அவகாசத்துக்குள்ள அவங்களுடைய பட்டா முறைப்படி வழங்கியிருக்காங்களா இல்லையான்னு விசாரிச்சு அதை இது பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். அதெல்லாம் எனக்கு 1988 டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. டாக்குமெண்ட் இருக்கு, அது உள்ள என்ன அமௌண்ட் இருக்குன்றது. இப்பத்திய வேல்யூ வந்து ஒரு கிரவுண்டு கைட்லைன் வேல்யூ படி 2 கோடி. 1988 சார், எனக்கு அப்ப 10 வயசு. இல்ல சார், யாருக்கு 2023 பட்டா பெயர் மாற்றம் பண்ற வரைக்கும் எங்க யாருக்குமே தெரியாது. எங்க நாலேஜுக்கே வரல. எங்க நாலேஜ் 2023 பட்டா பெயர் மாற்றம் பண்ணும்போது தான் எங்களுடைய நாலேஜுக்கு வந்தது. தேங்க்யூ சார்.